த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நானோ நீங்களோ யாரா இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு கம்பெனில வேலைக்கு போறவங்களா தான் பெரும்பாலும் இருப்போம். இல்லாட்டி ஒரு கம்பெனி நடத்தக்கூடியவங்களா இருப்போம். இந்த 2 தரப்புக்குமே பொருந்தக்கூடிய புதிய விதிமுறைகளை மத்திய அரசு லேபர் கோட் அப்படின்ற பெயர்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா அதை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நியூ லேபர் கோட் 2025 அப்படின்ற பெயர்ல புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கான தொகுப்பு அப்படின்றத மத்திய அரசு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டு அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய 29 தொழிலாளர் சட்டங்களை ஒன்னா சேர்த்து 4 தொகுப்புகளா அவங்க அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஒரு தொழிலாளருக்கு என்னென்ன உரிமைகள் வேணும், ஒரு தொழிலாளியை எப்படியெல்லாம் அந்த கம்பெனி நடத்தணும் அப்படின்றதுக்கான அத்தனை விதிமுறைகளையும் தனித்தனியா கொடுத்திருக்கிறாங்க. அதே சமயத்துல இது முதலாளிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடியது அப்படின்னு நிறைய தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வேலைநிறுத்த போராட்டங்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படியே அந்த தொழிலாளர் சட்டத்துல என்னதாங்க இருக்கு? இந்த தொழிலாளர் சட்டத்துல முதல் அடிப்படையான விஷயம் குறைந்தபட்ச ஊதியம். அதாவது அவங்க ஒரு சாதாரண வேலைக்கு, ஒரு வீட்டு வேலைக்கு போகக்கூடிய ஆளாவும் இருக்கலாம், இல்ல ஒரு ஐடி கம்பெனில ஒரு பெரிய லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்லயும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மினிமம் வேஜ், அதாவது குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். உடனே நீங்க கேட்பீங்க, அது ஏற்கனவே இருக்குதானே அப்படின்னு. இருக்குதுதான். ஆனா அதுக்கான வலுவான சட்டமா அது இல்லாம இருந்த சூழல்ல இப்போ மத்திய அரசு இந்த புதிய சட்டத்துல அதை ஒரு சட்ட விதியாவே கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நீங்க எந்த கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தாலும் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது கண்டிப்பா கொடுக்கணும். சரி, எதுக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு வேலை சம்பளம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க, இல்ல உங்களை திடீர்னு வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க நீதிமன்றத்தை நாடணும். அப்படி நீதிமன்றத்தை நாடணும்னா உங்களுக்கு வலுவான ஒரு ஆதாரம் அப்படின்றது தேவை. கம்பெனி கொடுக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரம். அது இருந்தாதான் உங்களுக்கான உரிமை கிடைக்கும். அதனால இந்த அப்பாயின்மெண்ட் அப்படின்றத கம்பல்சரி ஆக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு. அடுத்தது பெண்களுக்கான சம ஊதியம். ஒரு கம்பெனில ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு ஆணும் பெண்ணும் பண்றாங்க அப்படின்னா அந்த சேலரி அப்படின்றதுல எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா சம ஊதியம் அப்படின்றது வழங்கப்படணும். இது நம்ம நாட்டுல எவ்வளவுதான் சொன்னாலும் கம்பெனிஸ் அதை பண்றதே இல்லை. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த புதிய சட்ட விதிமுறையினால இது கட்டாயமாக்கப்படுது. அதே மாதிரி நைட் ஷிப்ட்ல பெண்கள் வேலை பார்க்கறதுக்கு இதுவரைக்கும் இருந்த கட்டுப்பாடுகள் அத்தனையும் நீக்கி இருக்கு மத்திய அரசாங்கம். அதாவது எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையில நைட் ஷிப்ட்ல பெண்களை களமிறக்கலாம், அவங்கள பணியமர்த்தலாம் அப்படின்றதா சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இரவு 8 மணிக்கு மேல ஆயிருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு கம்பல்சரியா டாக்ஸி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் எந்த சமரசமும் செய்யல. பாதுகாப்பான சூழல்ல தான் பெண்கள் இரவு நேரங்கள்ல பணியமர்த்தப்படணும். அந்த இரவு வேலையை செய்யணுமா வேண்டாமா அப்படின்றதுக்கான முடிவை அந்த பெண் தான் எடுக்கணும் அப்படின்றதையும் இந்த விதிமுறைகள்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு கம்பெனி என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்குறாங்களோ, குறிப்பா இன்சூரன்ஸ் இருக்கலாம், இஎஸ்ஐ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கலாம், இப்படின்னு எது இருந்தாலும் அதை அந்த கம்பெனில டெம்பரவரியா வேலை செய்வாங்கல்ல அவங்களுக்கும் கட்டாயமா கொடுக்கணும். டெம்பரவரி எம்ப்ளாய் தானே அப்படின்னு இந்த சலுகைகளை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தெருக்கள்ல அதிகமா பார்க்கக்கூடியவங்க இவங்க தான். ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான நிறுவனங்கள்லயோ இல்ல ஓலா உபேர் மாதிரியான நிறுவனங்கள்லயோ டிரைவராவோ இல்ல டெலிவரி பாய்ஸாவோ வேலை செய்வாங்க. இவங்களை கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த கிக் ஒர்க்கர்ஸுக்கு சொசைட்டில எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இருந்த நிலையில அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்கு இந்த புதிய லேபர் கோட். இந்த புதிய சட்டத்தின்படி இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேருக்குமே இன்சூரன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்றத என்ஷூர் பண்ணணும், சரியான சேலரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நார்மலான ஒரு எம்ப்ளாய்க்கு என்னென்ன விதிகள்லாம் இருக்குமோ அந்த விதிகள் அத்தனையுமே இந்த கிக் ஒர்க்கர்ஸுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வேலை நேரம். ஒரு குறிப்பிட்ட வேலை நேரம் அப்படின்றது தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 8 மணி நேர வேலை அப்படின்றது தான். அதை தாண்டி ஒரு ஊழியர் வேலை செய்யறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கான அந்த எக்ஸ்ட்ரா வேஜ் அப்படின்றத கண்டிப்பா அந்த நிறுவனம் கொடுத்தே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கிராஜுவேட்டி, அதாவது பணிக்கொடை. நீங்க ஒரு கம்பெனில 5 வருஷத்துக்கு மேல கண்டினியூஸா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி உங்களுடைய வேலையை பாராட்டி உங்களுக்கு கிராஜுவிட்டி அப்படின்ற ஒரு தொகையை கொடுக்கும். நீங்க அந்த வேலையை விட்டு ராஜினாமா பண்ணாலோ இல்ல அவங்க உங்களை வேலையை விட்டு தூக்குனாலோ இல்ல நீங்க வேலையை தொடர முடியாம போனாலோ இறந்து போனாலோ உங்களுக்கு அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படின்றது ஒரு பல்க் அமௌண்ட்டா வரும். ஆனா 5 வருஷம் அப்படின்றது ரொம்ப பெரிய காலமா இருக்கு.
கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிராஜுவிட்டி அப்படின்ற அவங்களுடைய ரைட்ஸ் கிடைக்காம போகுது அப்படின்ற குமுறல் நிறைய நாள் இருந்துட்டு வந்த சூழல்ல இப்ப அந்த 5 வருடம் அப்படின்றத 1 வருடமா குறைச்சிருக்கிறாங்க. இதன் மூலியமா என்ன ஆகும்? இப்போ ஒரு டெம்பரவரியா ஒரு கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாரு, 1 வருஷம் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வெளியே போகும் பொழுதும் அவருக்கும் அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படின்றது அந்த கம்பெனி கொடுத்தே ஆகணும். ஆனா நம்ம ஊர்ல ரொம்ப கிளவரா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் போடும் பொழுது 1 வருஷம் அப்படின்னு போடாம 11 மாசம் அப்படின்ற அக்ரிமெண்ட் போடுவாங்க. இதெல்லாம் குறுக்கு வழி. இதெல்லாம் இந்த லேபர் கோட் வந்ததுக்கு அப்புறமா சரி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சம்பள தேதி சரியா மாசம் 7ஆம் தேதி பிறந்தா சேலரி அப்படின்றது கிரெடிட் ஆயிடணும். குறிப்பா ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு இந்த சம்பள பிடித்தம் அப்படின்றது நிறைய பிரச்சனையா இருந்துட்டு வந்த சூழல்ல ஐடி கம்பெனிக்காரங்களுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா இந்த ரூல் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. மாசம் பிறந்தா 7ஆம் தேதி கண்டிப்பா அந்த எம்ப்ளாய்க்கு அந்த கம்பெனி சேலரியை போட்டுரும், இல்லாட்டி அவங்க சிக்கலை தான் சந்திக்கணும். அடுத்தது இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். ஏன்னா ஆட்குறைப்பு. இந்தியாவில் தொழிலாளர்களை அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு சேர்ப்பாங்க, வேலையை விட்டு நீக்குவாங்க, எந்த காரணமும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இனிமேல்ட்டு அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு எம்ப்ளாய கம்பெனிக்குள்ள சேர்க்கறதாகட்டும் இல்ல அவங்களை நீக்கிறதாகட்டும், ஒரு கம்பெனியிலிருந்து அந்த கம்பெனியே க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு அறிவிப்பாகட்டும், இப்படி எது செஞ்சாலும் அதுக்கு அரசு கிட்ட இருந்து முறையா அனுமதி வாங்கி இருக்கணும். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில 100 எம்ப்ளாய் இருந்தாலே இந்த மாதிரி அரசு கிட்ட இருந்து அனுமதி வாங்கணும். இப்ப அந்த கவுண்ட 300 மாத்தி இருக்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி 100கணக்கானவங்களை எந்த விதமான காரணமும் சொல்லாம வேலையை விட்டு நீக்கிட்டே இருக்கலாம், யாரும் அதை கேட்க முடியாது. இந்த பாயிண்ட தான் பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. தொழிலாளர்களுக்கான வேலை பாதுகாப்பு இல்லாத சூழல் இதனால ஏற்படும் அப்படின்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. கொரோனா காலத்துக்கு அப்புறமா ஒரு புது ஒர்க் கல்ச்சர் வந்திருக்கு அப்படின்னா அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த புதிய லேபர் கோட்ல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை சட்டப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமை ஒரு எம்ப்ளாயி செய்யணுமா வேண்டாமா அப்படின்றது அந்த கம்பெனியுடைய எம்ப்ளாய்க்கும் அந்த கம்பெனிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலியமா உறுதி செய்யப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு அப்படின்ற காரணத்துக்காகவே அவருக்கு சலுகைகள் இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு ரெகுலர் எம்ப்ளாய்க்கு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்குறீங்களோ அந்த சலுகைகள் அத்தனையும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இலவச மருத்துவ பரிசோதனை செய்யணும். 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கொண்ட நிறுவனங்களுக்கு சேஃப்டி கமிட்டி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கம்பெனில 50% ஊழியர்கள் ஒட்டு மொத்தமா சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்யறாங்க அப்படின்னா அது வேலை நிறுத்தமா அதிகாரப்பூர்வமா கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல நிறைய சிக்கலும் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு மிக்ஸ்டப்பான விஷயமா இருக்கு. இது அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இதை இந்த கம்பெனிகள் சரியா பின்பற்றுவாங்களா, தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கான உரிமை மொத்தமா போய் சேருமா அப்படின்றதுதான் கேள்விக்குள்ளான விஷயமா இருக்கு. வெறும் சட்டங்கள் கொண்டு வருது மட்டும் இல்லாம அதை தொடர்ச்சியா கண்காணிக்கும் பட்சத்துல அதற்கான பலன்கள் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கும். அதனால நீங்க ஒரு கம்பெனில சேர போறீங்க அப்படின்னா முதல் விஷயம் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்குங்க. உங்களுக்கான ரைட்ஸை கேட்டு வாங்குங்க. ஏன்னா அது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய விதிமுறையிலேயே இருக்கு. அதையும் மீறி உங்களுக்கு இந்த நீங்க ரூல்ஸ் பேசுறீங்களா, உங்களுக்கு வேலை தர மாட்டோம்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க அப்கோர்ஸ் தாராளமா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை வேற இடங்களுக்கு போகலாம். உங்களுக்கான நியாயம் அப்படின்றது கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.